Hello friends, welcome to our channel Learn and Teach with Arun. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு சொல்லி பார்த்தீங்கன்னா R languageல இருக்கக்கூடிய for statement அல்லது for loop statement அப்படினு சொல்லி சொல்லுவோம். It repeatedly executes a set of statements until a certain condition is reached. ஒரு loop statement அப்படினாலே ஒரு கண்டிஷனை பொறுத்து set of statements repeatedly execute பண்ணிட்டே இருக்கும். அதான் நம்ம loop statement அப்படினு சொல்லி சொல்லுவோம். So for loop statementம் அதே போல தான். இந்த for loop statement ஓட syntax அப்படினு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். For a value in vector or sequence ஒரு வெக்டர் அல்லது சீக்வென்ஸ் இருக்கு அப்படின்னா அதுல இருக்கிற ஒவ்வொரு வேல்யூக்கும் இந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ரிப்பீட்டடா எக்ஸிக்யூட் ஆகும். சரிங்களா? அதுதான் ஃபார் ஸ்டேட்மெண்டோட சின்டாக்ஸ். சோ இங்க ஃபார் அப்படிங்கிறது இன் அப்படிங்கிறது ரெண்டுமே வந்து கீவேர்ட். யூசுவலா வந்து ஒரு ஃபார் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா கவுண்ட் வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணனும். அதே போல கவுண்ட் வேரியபிளை இன்கிரிமெண்ட் அல்லது டிக்ரிமெண்ட் பண்ணனும். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே தேவைப்படாது. ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு வெக்டர் அல்லது சீக்வென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதிலே வந்து இனிஷியல் வேல்யூ இருக்கும். அதே போல ஃபைனல் அல்லது ஸ்டாப் வேல்யூ இருக்கும். சோ அதனால நம்ம வந்து கவுண்ட் வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ண வேண்டியது இல்ல. அதே போல இன்கிரிமெண்ட் அல்லது டிக்ரிமெண்ட் அப்படிங்கிறது இனிஷியல் அண்ட் ஸ்டாப் வேல்யூவை பொறுத்து அது ஆட்டோமேட்டிக்கா இன்கிரிமெண்ட் அல்லது டிக்ரிமெண்ட் வந்து நடக்கும். சரிங்களா? இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இதுதான் வந்து ஃபார் ஸ்டேட்மெண்ட்டுக்கு உண்டான ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இதில் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா யூசர் இன்புட் வாங்குறோம். n அப்படின்னு சொல்லி ஒரு யூசர் இன்புட் வாங்குறோம். என்னோட வேல்யூ வந்து 0வா அப்படின்னு சொல்லி செக் பண்றோம். என்னோட வேல்யூ 0 இருந்தது அப்படின்னா ஃபேக்டரியல் வேல்யூ ஆஃப் 0 இஸ் 1 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுவோம். சரிங்களா? சோ இங்க ஃபேக்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் வந்து 1 அப்படின்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணி வச்சிருக்கோம். அதே போல 0 ஃபேக்டரியல் வந்து 1 தான் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். சரிங்களா? சோ என்னோட வேல்யூ 0வா இருந்தா நமக்கு இந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்கும். ஃபேக்டரியல் வேல்யூ ஆஃப் 0 இஸ் 1 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரிங்களா? அதுவே வந்து நம்ம என்னோட வேல்யூ வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் 5 கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். சோ இந்த கண்டிஷன் நமக்கு என்ன ஆகும்? ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி ஆகும். சரிங்களா? 5 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். ஃபால்ஸ் அப்படின உடனே இந்த எல்ஸ் பார்ட் இருக்கு இல்லையா? இங்க வரும். சோ இங்க தான் வந்து நம்ம இந்த ஃபார் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிருக்கோம். சரிங்களா? இந்த ஃபார் ஸ்டேட்மெண்ட்ல ஃபார் i in 1 to n அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கோம். என்னோட வேல்யூ வந்து நம்ம 5 கொடுத்திருக்கோம் இல்லையா? சோ அப்ப இந்த ஃபார் ஸ்டேட்மெண்ட்டுக்கு உள்ள இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா? fact is equal to fact star i ன்னு போட்டுருக்கோம் இல்லையா? இது வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா ஒரு 5 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். சரிங்களா? சோ 1 to n அப்படின்னு சொல்லும்போது நமக்கு 1 ல இருந்து 5 வரைக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சோ ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது i யோட வேல்யூ 1 அப்படின்னு சொல்லி வரும். fact equal to fact star i அப்படின்னு சொல்லும்போது இனிஷியல் வேல்யூ fact ஓட இனிஷியல் வேல்யூ வந்து 1, i யோட வேல்யூ 1. சரிங்களா? சோ அப்ப fact equal to 1 into 1 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். நமக்கு வந்து 1 அப்படின்னு சொல்லி ரிசல்ட் கிடைக்கும். அடுத்த டைம் வந்து i யோட வேல்யூ 2 வரும். சரிங்களா? சோ fact equal to fact into i. சோ அப்ப 1 into 2 நமக்கு வந்து 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரிங்களா? இதே போல என்னோட வேல்யூ 5 வரும்போது நமக்கு fact equal to fact into 5 அப்படின்னு சொல்லி வரும். சோ அதுக்கு அப்புறம் வந்து இந்த print ஸ்டேட்மெண்ட் இருக்கு. சோ இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம்? factorial value of n இங்க வந்து நம்ம 5 கொடுத்தோம் இல்லையா? factorial value of 5 is 120 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அதான் இந்த ரிசல்ட் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? ரன் பண்ணி பார்க்கலாம். இதுதான் நம்ம இந்த ஸ்லைடில் பார்த்த எக்ஸாம்பிள். சரிங்களா? இங்கே ஒரு யூசர் இன்புட் வாங்கி அதை என்னுக்கு அசைன் பண்ணி என்னோட வேல்யூக்கு தகுந்த மாதிரி நமக்கு அதுக்கு உண்டான ஃபேக்டரியல் வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும். சரிங்களா? சரி, நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ என்னோட வேல்யூ வந்து 0 கொடுக்குறேன்னு வச்சுப்போம். 0 ஃபேக்டரியல் வந்து நமக்கு 1 அப்படின்னு சொல்லி கிடைக்கணும் இல்லையா? 0 ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி நமக்கு கண்டிஷன் இருக்கும். கண்டிஷன் வந்து ட்ரூ அப்படிங்கிறதால நமக்கு இந்த மாதிரி ரிசல்ட் கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஃபேக்டரியல் வேல்யூ ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. சரிங்களா? திரும்ப ரன் பண்ணி 5 கொடுக்குறேன்னு வச்சுப்போம். ஸோ நமக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சிருக்கு பாருங்க. இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் இல்லையா? 5 is equal to 0 அப்படிங்கிற கண்டிஷன் ஃபால்ஸு. ஃபால்ஸ்னு எல்ஸ் பார்ட்டில் வந்துட்டு நமக்கு இந்த ஃபார் ஸ்டேட்மெண்ட்டு எக்ஸிக்யூட் ஆயிருக்கும். இங்கே என்னோட வேல்யூ 5 அப்படின்னு சொல்லி இருக்கிற வரைக்கும் இந்த ஃபேக்ட் ஈக்குவல் டு ஃபேக்ட் ஸ்டார் ஐன்னு சொல்லி வச்சிருக்கோம் இல்லையா? அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து நமக்கு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டு ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணணும். ஃபேக்டோரியல் வேல்யூ ஆஃப் 5 is 120 அப்படின்னு சொல்லி நமக்கு ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ஃபேக்டோரியல் வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ப்ரோக்ராம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.